உங்கள் வீட்டுக்கு விருந்தாடி வந்தால் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயாசம் செஞ்சு அசத்திடலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஒரு ஹெல்த்தியான பாயாசம் தான் சொல்லணும். நம்ம வழக்கம் போல் எப்போவுமே சேமியாவும் ஜவ்வரிசியும் வச்சு பாயாசத்துக்கு ரெடி பண்ணுவோம். ஆனால் இது வந்து கோதுமையில் முற்றிலும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தான பாயாசங்க. ஸோ இதுக்கு நம்ம தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ரோஸ்டட், அதாவது வறுத்த வந்து கோதுமை சேமியா வாங்கிக்கோங்க பாயாசத்துக்கு. இது பார்த்திங்கன்னா பொடிசாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 லிட்டர் பாலை வந்து திக்காக வந்து தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுக்கலாம். எப்பவும் ஒரே போல் சேமியா வாங்காமல் இந்த மாதிரி கோதுமை சேமியா, அதாவது நல்ல ரோஸ்டட் சேமியாவை இந்த மாதிரி பாயாசத்துக்கு வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பொடிசாக நல்ல வந்து ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். சூப்பராக இருக்கும், பார்க்கும் போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே டைம் சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும். இதை வந்து நம்ம 1 கப் எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யில் வந்து ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே அதில் ரோஸ்ட்னு தான் போட்டிருக்கோம், இருந்தாலும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கோதுமையில் செய்கிறதுனால வந்து சாப்பிடும் போது சத்தாகவும் இருக்கும். விருந்தாளிகள் சாப்பிடும் போது இது ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நம்ம நெய்யில் வந்து லைட்டாக வறுத்துடலாங்க. இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டராக, நீங்கள் சுடு தண்ணியாக சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 2 கப் சேர்த்ததுக்கப்புறம் சீக்கிரமே வந்து இந்த சேமியா வந்து நல்லா வந்து குருணையாக அப்படி அழகாக வந்து வெந்துருங்க. இப்போ நம்ம இதில் ரொம்பவே சத்துக்கள் அதிகமான நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப்பே போதுமானதாக இருக்கும். நான் சொல்கிற அளவுகள் பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 பேர் கூட இந்த பாயாசம் சாப்பிடலாம். இப்போ நாட்டு சக்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே ஆல்ரெடி ப்ரௌன் கலராக இருக்கிறதுக்கும் நம்ம நாட்டு சக்கரை போடும் போதும் நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், தாறுமாறான டேஸ்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து நான் வந்து நல்ல பெரிய கப்பில் 2 கப்பு, அதாவது 1/2 லிட்டர் பால் நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கங்க. இதுவே பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து சாப்பிட்லாங்க தாராளமாக. இப்போ நல்லா வந்து கலந்து விடுங்க. பால் ரொம்ப நேரம் வந்து கொதிக்கக்கூடாது, அப்புறம் முறிஞ்சிரும். பால் போட்டதோடு நம்ம வந்து முந்திரி திராட்சையை வறுத்து இதில் சேர்த்துக்க போகிறோம். முந்திரி திராட்சை வறுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதோட நட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட பாதாம் கூட நீங்கள் ஊற வச்சு இதில் பொடி பண்ணி நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் வந்து தாறுமாறாக இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான வந்து ஒரு பாயாசம் தான் நான் வந்து இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். இது வந்து உங்கள் விருந்தாடிகளுக்கு வரும்போது இனிமேல் வந்து சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்சு சேர்த்து நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணோன்னா சூப்பரான பாயாசம் மணக்க அவ்வளோ தேன் மாதிரி தித்திக்குங்க. அந்த மாதிரி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் என்னங்க, இனிமேல் உங்கள் வீட்டுக்கு விருந்தாடி வந்தீங்கன்னா என்ன ஸ்வீட்டாக செஞ்சு கொடுக்கணும்னு யோசனை பண்ணிங்கன்னா ஒரே ஒரு கப்பு வறுத்த கோதுமை சேமியா வச்சு இவ்வளோ ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒரு பால் பாயாசம் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. ஸோ இந்த பாயாசம் சாப்பிட்டா அதுக்கப்புறம் உங்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த கோதுமை சேமியா பாயாசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் சத்துக்கள் மிகுந்த ஒரு நாட்டு சக்கரையை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கோம். ஸோ இந்த பாயாசம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த யூஸ்ஃபுல்லான வித்தியாசமான பாயாசம் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்றைக்கே இப்போவே நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.